காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டல்லா நான் தான் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. கடந்த ஜூலை மாசம் 26ஆம் தேதி நான் தான் அவரோட மனைவி, அவரு மாலையும் கழுத்துமா 2 பேருமே கோவில்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோவை போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த நாட்கள், ட்ரிப் போன பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி ஜாய் கிறிஸ்டல்ல போட்ட எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதே நேரம் பதிலும் சொல்லல. இனிமே ஜாய் கிறிஸ்டல்லா எனக்கு காஸ்டியூம் டிசைனர் கிடையாதுன்னு சொல்லி புது காஸ்டியூம் டிசைனர் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அதுவரையிலுமே ஜாய் கிறிஸ்டல்லா காஸ்டியூம் டிசைனரா தான் இருந்தாங்க. அவங்க பழக ஆரம்பிச்சதும் இந்த தொழில் முறையில அதுக்கப்புறமா தான் நெருக்கமாகி பிரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு பழகி இருக்காங்க. சோ இதனால கடுப்பான ஜாய் கிறிஸ்டல்டா கடந்த 29ஆம் தேதி திடீர்னு காவல் ஆணையர்கிட்ட வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டதா புகார் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பிரஸ் மீட்ல பேசினவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கூட என்ன சேர்த்து வைக்கணும், அவர் என்ன 2 தடவை அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு, என் போன்ல இருந்த ஆதாரங்களை அழிச்சிட்டாரு, என் கணவரை விவாகரத்து பண்ண வச்சிட்டாரு, இப்போ இவரு வீட்டுக்கே வரதில்ல, இவரை நம்பி நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமே அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு அனுப்பியிருந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல செல்லம் லவ்யூன்னு சொல்லி பேசுற மாதிரியும் அவரோட ரொட்டீன் ஸ்டைல வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கறிஞர் ஒருத்தவங்க இந்த விவகாரங்களை பத்தியும் சட்ட பிரச்சனைகளை பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா நான் தான் மாதம்பட்டியோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என் கணவர் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சட்டப்படி இவங்க வந்து கணவர் மனைவியே கிடையாது. என்னதான் கோவில்ல திருமணம் ஆன மாதிரி பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாலும் அவரு தாலி கட்டி இருக்காரா இல்லையே, அவர் தாலி கட்டவே இல்லை. ஒருவேளை அப்படி தாலி கட்டி இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே வர கோவில் கிடையாது. சோ அவங்களோட மேரேஜும் வந்து ரெஜிஸ்டர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் சைட்ல இருந்தும் இது முதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சைட்ல இருந்தும் ஒரு கிளாரிபிகேஷன் லெட்டர் வாங்குவாங்க. அப்படி இருக்கப்போ இவங்க 2 பேருமே திருமணம் பண்ண வாய்ப்பே கிடையாது. மேலும் இப்ப ஜாய் கிறிஸ்டல்டா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, 2 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல நிறைய கருக்கலைப்பு நடந்திருக்கு. இப்போ ஃபைனலா மாதம்பட்டிக்கே இவ்வளவு நாளா தெரியாம மறைச்சு வச்சுதான் இப்போதான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையே சொல்றாங்க. எல்லாமே உள்நோக்கத்தோட தான் பண்றாங்க, பணத்துக்காக தான் இதை பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தையா இருந்தாலுமே அதோட அல்டர்னேட் வரும்போது அவங்களோட குழந்தைங்களுக்கு என்ன சொத்து கிடைக்குமோ அதே ஈக்குவல் சொத்து தான் இந்த குழந்தைக்கும் கிடைக்கும். அதுவும் இது மாதம்பட்டி குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு எந்த ஒரு ஷேர்ஸுமே கிடைக்காது. ஏன்னா தொழில் முறை அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு அந்தஸ்துள்ள இடத்துலதான் இருக்காங்க, நிறைய ஏர்ன் பண்றாங்க. அது அவங்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆதாரமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மாதம்பட்டி ரங்கராஜ் தப்பு பண்ணிட்டாரு. சோ அந்த பொண்ணுக்கு நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேணா கொடுக்கலாம், அல்லது அந்த குடும்பத்துக்குள்ளார பேசி சமாதானம் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி காசு கொடுத்து வேணா அனுப்பலாம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பெரிய பிரபலம், அவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இன்டர்நெட்ல அவரை பத்தி பல விஷயங்கள் வருது. சோ அப்படி இருக்கப்போ ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்கான மீனிங் அவங்களுக்கு தெரியாது. கணவரை விவாகரத்து பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜோட பேச்சை கேட்டு தன்னோட கணவரை ஜாய் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாதம்பட்டி ரங்கராஜும் சேம் விஷயத்த பண்ணியிருக்கணும்ல, அதை கேட்காம திருமணம் பண்ணியிருக்கிறது உங்களோட தப்பு. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் நல்லவர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு இதெல்லாம் தேவைதான், நஷ்டீடா எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு. சோ இது வந்து அவரோட ப்ராப்ளம். இதுல சுத்தி மட்டும்தான் வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க. மாதம்பட்டி ரங்கராஜோ ஜாய் கிறிஸ்டல்டாவோ ஒரு கேஸ் கொடுத்தாலுமே அது எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஸ்ருதி வேணா தன் கணவர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தா செல்லுபடியாது. என்ன ஆதாரம் கொடுத்தாலும் ஜாய் கிறிஸ்டலா கேஸ் வந்து நிக்காது. ஸோ இப்போ அஃபீஷியலாகவே இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அது தப்பு கிடையாது. 2 பேருமே அடல்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ ஜாய் கிறிஸ்டல்டாவோட குழந்தை மாதம்பட்டிக்கு தான் பிறந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அது மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சுதானும். பட் ஜாய்க்கு எது கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நிக்காது, ஸ்ருதி ரங்கராஜ் கேஸ் போட்டாதான் நிக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டல்லா கொடுத்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணவர் ஜே பிரிக்ஸ் கூட குடும்ப பிரச்சனை காரணமா 2020ஆம் ஆண்டுல இருந்து நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். மாதம்பட்டி கூட 2023ல இருந்து பழகிட்டு இருக்கேன். அவர் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழனா உடனடியான விவாகரத்து பண்ற நடவடிக்கையை
அதனால என்ன ஆச்சுன்னா உயர்நீதிமன்றத்துல நான் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் சென்னைக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. பல ஹோட்டல்ல மீட் பண்ணி இருக்கோம். 24/12/2023 அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட முன்னிலையில எம்சிஆர் நகர்ல இருக்க திருவீதி அம்மன் கோவில்ல நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா எங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். திருவான்மியூர்ல இருக்க பிளாட் வாடகை எடுத்து அதுக்கப்புறமா எங்களோட 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். அவரோட அப்பா அம்மா கிட்ட என்னைய அறிமுகப்படுத்தி வச்சாரு. என்னோட மகனை ஸ்கூல்ல சேர்த்து நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. செப்டம்பர் 2004 நான் கர்ப்பமானேன். திரும்பவும் நான் டிசம்பர் 2004 கர்ப்பமானேன். ரங்கராஜ் வற்புறுத்தினால நான் கருக்கலைப்பும் செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ மாதம்பட்டி